கோவிலில் தரக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் சர்க்கரை பொங்கல் நாம் ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட அரிசியோட அளவு 200 கிராம் பச்சரிசியை மிக்சியில் நல்லா உடச்சி எடுத்துக்கிறேன். நொய் பதத்துக்கு இருக்கணும், பவுட்ராக இல்லை. அதில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் வர அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுப்பு எப்போதும் சிம்மில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு. வெந்து வர டைமில் நல்லா வெல்லத்தை சீவிட்டு 4 துண்டு ஏலக்காய் சேர்த்து பாகு பதத்துக்கு காய்ச்சி அதில் ஃபில்ட்ரு பண்ணி பொங்கலோட கலந்துக்கிறேன். அடுத்து முக்கியமான ஒன்று நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த பொங்கலோட கலந்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதோட நான் டூட்டி ஃப்ரூட்டியை டெக்கரேஷனுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.